உங்க வாழ்க்கையில உங்க கூட இருக்கிற எல்லாருமே ஒரு கட்டத்துல உங்கள தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையே ரொம்ப வெறுமையா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு வாழ்க்கையே ஒவ்வொரு செகண்டும் நரகமா இருக்கு. எல்லாத்தையுமே இழந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தனிமையில நிக்கும்போது நெறைய பேர் ஃபீல் பண்றது பார்த்தீங்கன்னா, இதுதான் என் தலையெழுத்து அப்படின்ற மாரி ஃபீல் பண்றாங்க. என்னோட லைஃப்ல நான் எந்த தப்புமே பண்ணல. யாருக்குமே எந்த துரோகமும் நினைக்கல. ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? ஏன் எனக்கு மட்டும் இந்த தனிமை? கெட்டவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறப்போ, நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறேனே. மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களாம் கூட இன்னைக்கு நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. தனிமை அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையவே மாற்ற வந்த ஒரு தனித்துவம் அப்படின்றது தான் இங்கே மறுக்க முடியாத உண்மை. இது பல பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. தனியாக இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அதில் உள்ள தனிமையோட தைரியத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. தனிமையில் இருந்ததுனால சாதிச்சது இந்த உலகத்தில் நிறைய பேர் அப்படின்றத நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயத்த என்றைக்குமே நீங்கள் ப்ளஸ்ஸாகவே ஃபீல் பண்ணுங்கள். தனிமைன்றதும் பார்த்திங்கன்னா தற்காலிகமானது தான். எல்லாருக்கும் தனிமை அப்படின்றது நிரந்தரமானது கிடையாது அப்படின்றத உணருங்க. ஒரு சில பேர்லாம் அவங்களோட வாழ்க்கையை அவங்களுக்கு அழகாக வாழ தெரியாது. அடுத்தவங்க இந்த மாதிரி வாழ்கிறாங்க, அவங்கள மாதிரி நம்மளால் வாழ முடியல, இவங்கள மாதிரி வாழ முடியல, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியலன்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி என்றைக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளுக்கான வாழ்க்கையை அழகாக வாழ்கிறதுக்கு நம்மளால் மட்டும்தான் முடியும். அடுத்தவங்க நம்மளை பார்த்து இவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காமிக்கணும். எத்தனை தடவை உங்களோட லைஃப்பில் நீங்கள் விழுந்தாலுமே பார்த்திங்கன்னா, உங்களோட தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. மறுபடியும் எழுந்திரிச்சு ஓடுங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு இலக்கு வச்சுருப்பீங்க, அதை நோக்கி ஓடுங்க. நம்மளை மதிக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம மரியாதை கொடுத்தா போதும். நம்மளை மதிக்காதவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற எந்த அவசியமுமே கிடையாது. நம்மளோட லைஃப்பில் இருக்கிற ஒவ்வொரு டேஸையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பாகவே நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்போ தான் இந்த டேஸோட வேல்யூ கூட உங்களுக்கு புரியும். நம்மளோட வாழ்நாள் ஒவ்வொன்றும் வேல்யூவானது அப்படின்னு புரிகிறவன் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான். என்றைக்குமே உங்களோட முடிவுகள்லேருந்து பின்வாங்காதீங்க. ஏன்னா ஒரு முடிவு நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக யோசித்து தான் எடுத்திருப்பீங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் இது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா அப்படின்றத யோசித்து என்றைக்குமே பின்வாங்காதீங்க. இதுவே அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவைக்கு 10 தடவை கூட யோசிக்கலாம். அது தப்பே கிடையாது. ஸோ எடுத்ததுக்கப்புறம் பின்வாங்காதீங்க. ஒரு விஷயத்த நம்மளால் தவிர்க்க முடியல அப்படின்னா அந்த இடத்துல அதை ஏற்றுக்கிறதுக்கு நம்மளோட மனசு பழகிரும். ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேரை விட்டு பிரிஞ்சே வாழ முடியாதுன்னு நினைப்போம். ஆனால் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இல்லை, அப்படி தான் நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு நிலமை வரும்போது அதை ஏற்றுக்க பழகிப்போம். மொத்தத்தில் இந்த உலகத்தில் நம்மளால் முடியாது அப்படின்ற விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சில விஷயங்களை நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கும், இல்லை ஒரு சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்க வேண்டியிருக்கும். நம்மளோட தனித்துவத்தை நம்ம வெளிக்கொண்டு வராத வரைக்குமே பார்த்திங்கன்னா பேங்க் லாக்கரில் இருக்கிற பணம் மாதிரி தான். அது இருந்தும் நம்மளுக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு ஓரத்தில் ஒரு பேருக்காக மட்டும்தான் இருக்கும். சொல்லிக்கலாம் நம்மக்கிட்ட பணம் இருக்குது லாக்கரில் அப்படின்னு. பட் அது கையில் இருந்தால் தானே செலவு பண்ண முடியும். ஒரு மனுஷனுக்கு அறிவை விட தைரியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தைரியம் இருந்தால் மட்டும்தான் எல்லா செயல்களையும் நம்ம செய்கிறதுக்கு நம்ம மனசு இடம் கொடுக்கும். நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களில் இது நம்மளுக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்ற பிடிவாதம் தான் நம்மளோட தன்மானம் அப்படின்றத மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியாது. ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கவும் கூடாது. ஸோ நம்மளுக்கு ஒரு சில விஷயம் தெரியல அப்படின்னு நம்ம யோசிக்கவும் கூடாது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கும், மற்றவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காகலாம் என்றைக்கும் வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. தனிமையும் துரோகமும் நம்மளை ரொம்ப வதைக்கும் போது தான் அந்த இடத்துல நம்ம மைண்ட் செட்டை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஒரு துரோகத்தை ரியலைஸ் பண்ணுறதுக்கும் அதுலேருந்து நம்ம முழுசாக வெளியில் வர்றதுக்கும் பார்த்திங்கன்னா முக்கிய காரணமே தனிமை அப்படின்ற ஒரு விஷயந்தான் அப்படின்றத மறந்துடாதீங்க. இது மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி